இந்த டிமார்ட்லாம் நான் போனேன்னா யோசிப்பேன், என்னடா அது பேக்கடா இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இந்த அரிசி பருப்பு எல்லாமே ஒரு ரேட் இருக்கு 1 கிலோ. ஆனா இதே லூஸ்ல இருக்கிறது 1 கிலோ வேற ரேட்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கிரேட் வைஸ் பிரிக்கிறாங்க போல. இப்போ அரிசினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி வைஸ் பிரியும் போது லூஸ்ல வருது தேர்ட் குவாலிட்டியா இருக்கும், அதனால அந்த ரேட் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் என்ன பண்றாங்கன்னு தெரியுதுன்னா, எக்ஸ்பீரியான ப்ராடக்ட் எல்லாமே கட் பண்ணி இதுல கொட்டிடுறாங்க. அதனாலதான் அந்த ரேட்டுக்கு அவ்வளவு குறைவான விலைக்கு விற்கிறாங்க. இத மனுஷங்க தான் சாப்பிடணும், மிருகம் சாப்பிடறதுக்கு இல்ல. அது மிருகத்துக்கு கூட நம்ம அதை போட மாட்டோம். ஆனா இவனுங்க மனசாட்சியே இல்லாம அந்த எக்ஸ்பீரியானி போனதெல்லாம் இதுல எடுத்துட்டு கொட்டிட்டு இருக்காங்க டிமார்ட்ல. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தான் இங்க வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனாலதான் இவனுங்க இந்த மாதிரி பண்றானுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி லூஸ்ல விற்கிற ப்ராடக்ட்லாம் பணக்காரங்க யாரும் வாங்க போறது இல்லை, எல்லாம் பெரிய பெரிய பிராண்டட் பொருள் தான் வாங்க போறாங்க. இவங்க செத்தா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் போல அந்த டிமார்ட்காரன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் போல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துக்கின்னு அமைதியா இருக்கிறாங்க. இது சாப்பிட்டு அப்புறம் அவனுக்கு உடம்புக்கு எதனா ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது உடம்புக்கு உபாதை வந்த அப்புறம் தான் இதை செக் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க, அந்த உயிர் அதுக்குள்ள போயிடும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது முன்னாடியே எடுத்தா என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கப்படும்ல முன்னாடியே. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க?